மெகா செய்திகள். ட்ரம்பின் ஆலோசனைகளை கேட்குமாறு காசா மக்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கும் இஸ்ரேல். ஹமாஸ் இடையேயான போர் தொடரும் நிலையில் இப்போது காசா பகுதியில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. காசாவில் சமீபத்தில் தான் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை ஆரம்பித்திருந்த நிலையில் இப்போது தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் காசா மக்களுக்கு இஸ்ரேல் கடைசி எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஜனவரி மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க மறுப்பதாக சொல்லி இஸ்ரேல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென வான்வழி தாக்குதலை ஆரம்பித்தது. இந்த சூழலில் இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. மத்திய மற்றும் தெற்கு காசாவில் குறிப்பிட்ட இடங்களை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. முக்கியமான பகுதிகளில் மீண்டும் கட்டுப்பாட்டை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் மேலும் தெரிவித்தது. போர் நிறுத்தத்தை கைவிட்ட இஸ்ரேல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த வான்வழி தாக்குதலில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் காசாவில் கொல்லப்பட்டனர். இந்த வான்வழி தாக்குதலுக்கு மறுநாளே இஸ்ரேல் இந்த தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தனது சமூக வலைதள பக்கத்தில் பாதுகாப்பு மண்டலத்தை விரிவுபடுத்தவும் வடக்கு மற்றும் தெற்கு காசா இடையே ஃபாபர் மண்டலத்தை உருவாக்கவும் மத்திய மற்றும் தெற்கு காசாவில் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹமாஸ் அமைப்புக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், காசா மக்களே, இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதியின் ஆலோசனையை கேளுங்கள். பணைய கைதிகளை திருப்பி அனுப்பி ஹமாஸை உங்கள் மண்ணிலிருந்து அகற்றுங்கள். அதன் பிறகு உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். அப்போதுதான் உங்களால் உலகில் மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்றார். மெகா செய்திகளுக்காக ராஜி முகமது. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.